வெண்டைக்காயை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யார் தாங்க வேண்டான்னு சொல்லுவா? அருமையான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை வச்சு வாங்க பார்க்கலாம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காயை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் விதையை எடுத்துகிட்டு நறுக்கணுன்னாலும் நறுக்கலாம். நான் விதையோடு தான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இந்த வெண்டைக்காய்க்கு நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அரிசி மாவு நான் எடுத்துகிற குவான்டிட்டிக்கு இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடல மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இப்போ ட்ரையாகவே தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெண்டைக்காயில் நல்லா எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி போட்டிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொலன்னு ஆகி போயிருங்க. அதனால இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி மீடியமாக எண்ணெயை வச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு இப்போ இந்த வெண்டைக்காயை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மீடியம்லேயே இருக்கணும் அடுப்பு. நல்லா 2 பக்கட்டும் நல்லா திருப்பி விட்டு எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு இருக்குங்க. நல்லா நம்ம பக்கோடா சாப்பிட்ற மாதிரி மொறுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். சுட சாப்பிட்டோம்னா நல்லா மொறுன்னு இருக்குங்க. வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பதத்து போயிடும். நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்கன்னா உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி பசங்களுக்கு ஈவினிங் டயத்தில் கூட கெச்சப்போட ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு. அடிக்கடி செஞ்சு கொடுக்க வேண்டாம், எப்பாச்சும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம். அதனால் எப்பாச்சும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்கலன்னு சொல்கிற பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம எடுத்தால் சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸாக சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காத பசங்க கூட சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.